மலேசிய தினத்தை முன்னிட்டு மூவின மக்களின் பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டு பெஸ்தா கொண்டாட்டம் எனும் பாரம்பரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சு மொட்டெக்கின் ஆதரவுடன் கலை மற்றும் பண்பாட்டு அமைப்பு SRFA-வின் ஏற்பாட்டில் செப்டம்பர் 12 முதல் 16ஆம் தேதி வரையில் இலவசமாக இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கோலாலம்பூர் தமான் தாசி திதிவங்சாவில் காலை 9 தொடங்கி இரவு மணி 11 வரை 5 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்நிகழ்ச்சியில் நாளுக்கு சுமார் 80,000 பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நளினி ராதாகிருஷ் கூறினார். ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோட்டெக் இஸ் ஆல்ரெடி எஸ்டிமேட்டட் இந்த மாதிரி என்னன்ட்டுனா ஒரு 80,000 people ஒரு நாளைக்கு வர்றதுக்கு அப்படின்னு. அதாவது ஆஃப்கோர்ஸ் ஹோல் என்டையர் மலேசியன்ஸ் வராங்க அண்ட் ஆல்சோ டூரிஸும் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன்ஸும் அங்கே நடக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸும் நடக்குது. இந்தியர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு கலைகள், நடனங்கள், உள்ளூர் கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய கண்காட்சி மற்றும் விளையாட்டுகள், காவடி ஆட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் விவரித்தார். மேலும் ஒரே நேரத்தில் 14 மாநிலங்களைச் சேர்ந்த உரிமை மேள குழுவினரின் படைப்பு, பல்வேறு இனத்தைச் சேர்ந்த சுமார் 3000 பங்கேற்பாளர்கள் அடங்கிய கோலாட்டம் படைப்பு மற்றும் பெரிய அளவிலான மடானி கோலம் வரைவது உள்ளிட்ட மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்யும் 3 முயற்சிகளை தங்கள் தரப்பு மேற்கொண்டிருப்பதாக நளினி தெரிவித்தார். நம்ம மலேசியனோட பெரிய சிக்னேச்சரே தி யூனிட்டி. ஸோ அது அந்த ஒரு விஷயத்தில் இதை ஹைலைட் பண்ணுறதுனால கோலாட்டம் பார்த்தீங்கன்னா 3 ரேஸும் நம்மளுக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி 3 ரேஸ் பட் ஈவன் அதர் எத்னிக்ஸ், ஈவன் டூரிஸ்ட் ஆல்சோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஃப்ரீ. இதனிடையே தாம் மேற்கொண்டிருக்கும் இம்முயற்சி கோலாட்ட கலையை கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு ஓர் அனுபவமாக இருக்கும் என்று கெலி ஃபைன் ஆர்ட்ஸின் தோற்றுநர் கெலி விக்னேஸ்வரன் கூறினார். இது டான்ஸரா இருந்தா மட்டும்தான் இது ஆடணும்னு அப்படின்னு கிடையாது. எங்களோட நோக்கமே என்னன்னாக்கா எல்லா இனத்தவர்களும் இதை சேர்ந்து செய்யலாம். பல பேர் பல ஆசைகளோட இருப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7 above, அது பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட இருக்கணும். தென் அதோட எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை, எல்லா பேருமே கலந்துக்கலாம். எனவே இந்நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள திரையில் காணும் பெஸ்தா கொண்டாட்டத்தின் அதிகாரப்பூர்வ சமூக தளங்களை நாடலாம். இன்று ஸ்லாங்கூர் பெட்டலிங்ஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நளினி ராதாகிருஷ் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.